முன்னாடி அவருடைய ஆட்சியிலே இப்படி அனுமதிக்கப்பட்டிருக்கிறதா இன்றைக்கு போய் சொல்றார். மேடை போடுவதற்கு எனக்கு இடம் கொடுக்கவில்லை. இவருடைய ஆட்சியிலே எத்தனை தடைகள் செய்யப்பட்டிருந்தன. அங்கே கலவரம் இருக்கு, ஒரு டென்ஷனாக இருக்கிற இடத்துல காவல்துறைக்கு என்று சில வழிமுறைகள் இருக்குது, அதை பின்பற்றுகிற வகையிலே செய்திருக்கிறார். ஆனால் அதை இதுக்கு பெருசாப்படுத்தி பேசுகிறார் எடப்பாடி அவர்கள். ஆனால் அதே நேரத்தில் இவருடைய ஆட்சியிலே நடந்தது எல்லாம் மூடி மறைப்பதற்காக பல பேர் ஜெயலலிதா ஆட்சியிலே எரிசாராயம் குடிச்சு, இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா நேற்று கூட நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, 71 தான் இந்த சாராயமே இந்த பொதுக்கடையெல்லாம் வந்ததுன்னு சொல்லி. அவருடைய வரலாறு என்னன்றது அந்த அம்மையார் தெரிஞ்சுக்கலாம். 71க்கு முன்பு ஆட்சியில கலைஞர் அவர்கள் இருந்தபோது எங்கு பார்த்தாலும் சென்னையில கொத்து கொத்தாக எரிசாராயம் கொடுத்து செத்தார்கள். அன்றைய கட்சியினுடைய தலைவராக தலைவர் கலைஞர் இருக்கிறார், பொதுச் செயலாளராக நாவலர் இருக்கிறார், கட்சியினுடைய பொருளாளராக எம்ஜிஆர் இருந்தார். இவர்கள் அடங்கிய திமுக தான் அன்றைக்கு இந்த கொத்து கொத்தாக சாகல் நடைபெறுவதை பார்த்து தமிழ்நாடு ஒரு தீவு போல் இருக்கிறது. பக்கத்திலே இருக்கிற பாண்டிச்சேரியிலே மதுவிலக்கு இல்லை, ஆந்திராவிலே மதுவிலக்கு இல்லை. 72 திமுக விட்டு எம்ஜிஆர் போகிறார். 73 திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருகிறது. அந்த இடைத்தேர்தலில் அவரே திமுக ஆட்சியின் மீது பழி சொல்லி கலைஞருக்கு இழிவுபடுத்தி பேசி வெற்றி பெற்று விட்டார். உடனடியாக 73 72 துவக்கப்பட்ட கடைகள் 73 திமுக ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் மூடப்பட்டது. இது கன்வீனியன்டா எல்லாரும் மறைக்கிறாங்க. ஒரு 2 வருஷம் தான் இருந்தது. அதுக்கு பிறகு வந்த எம்ஜிஆரும் அதிமுக ஆட்சி தான் தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தது. அப்படியே கண்டினியூஸ் ஆகுது. ஆக நிர்மலா சீதாராமை போன்றவர் புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார்கள். எடப்பாடி முழு பூசணிக்காவை சோற்றிலை மறைப்பதைப் போல கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு பேசுகிறார். இவருடைய ஆட்சியில் தானே ஒரு ரெய்டு நடந்து இந்த குட்கா தயாரிக்கிற கம்பெனியுடைய அதிகாரிகள் சிபிஐ எல்லாம் போய் ரைடு பண்ண போது அந்த ரைடு பண்ண அந்த டைரியிலே கைப்பற்றப்பட்ட டைரியில் யார் யாருக்கு அதிமுக ஆட்சியில் எடப்பாடி தலைமையில் இருந்த ஆட்சியில் யார் யாருக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருந்தது எழுதப்பட்டிருந்தது. குட்கா என்பது தடை செய்யப்பட்ட ஒன்று, போதைப் பொருள், தமிழ்நாட்டில் விற்கக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட பொருள் உற்பத்தி செய்கிற ஒரு ஆலையில போய் ரைடு பண்ணி அந்த டைரியை எழுதி வச்சிருக்காரு. அந்த டைரியில் அன்றைக்கு அமைச்சராக இருந்த PV ரமணா அவருக்கு எவ்வளவு பணம், விஜயபாஸ்கருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது, அதை விட கேவலம் DGP-யாக இருந்த TK ராஜேந்திரனுக்கே எவ்வளவு பணம் கொடுத்தது, அன்றைக்கு சென்னை கமிஷனராக இருந்த ஜார்ஜுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார் என்பதெல்லாம் இந்த டைரியில் எழுதி விசாரணையை ஆரம்பித்து CBI நடந்து ஏறத்தாழ 4 வருஷமா நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதற்கு முடிவு காண முடியவில்லை.